அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 2/12/2025 கார்த்திகை மாதத்தின் 16ஆம் நாள், கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில் பரணி தீபம் வரக்கூடிய நாளில் வளர்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தால் உங்கள் துன்பங்கள் தீரும். குறிப்பாக மன உளைச்சலில் இருப்பவர்கள், என்னால எந்த பிரச்சனையுமே சமாளிக்கவே முடியல அப்படின்னு மன ரீதியா குழம்பிட்டு இருக்கிறவங்க இந்த பிரதோஷ நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிகவும் ஒரு அற்புதமான பிரதோஷ நாளாகவே கருதப்படுதுங்க. இந்த நாள் செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்களும் இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று சிவதரிசனம் பாருங்க. தூக்கமே இல்லை, உடல் ஆரோக்கியமே இல்லை அப்படிங்கிறவங்க இன்றைய நாள்ல சிவன் கோவிலுக்கு போய் ஒரு 10 நிமிடம் சிவதியானம் பண்ணுங்க. சிவனை நினைத்து கண்களை மூடி சிவசிவ எனும் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நிச்சயமாக சிவனருளால தீருங்க. இந்த நாள்ல நீங்க சிவன் கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கறது, சிவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அபிஷேக பிரியர். இந்த அபிஷேக பிரியருக்கு அபிஷேகத்துக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாள்ல இந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுனால 16 செல்வங்களும் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கல, எதிர் தொல்லை, இத மாதிரி பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய 2 பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசும் பாலும் திருமஞ்சன பொடியும். இந்த 2ஐயும் வாங்கி கொடுக்கணும். மற்றபடி உங்களால் வேற என்னென்ன வாங்கி கொடுக்க முடியுமா? கருப்பஞ்சாறு வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். முக்கியமாக வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் பசும் பாலும் திரவிய பொடியும் வாங்கி கொடுக்கணும். இது 2மே சிவாலயத்திற்கு பக்கத்திலேயே கிடைக்கும். நீங்கள் அலைய வேண்டியதெல்லாம் கிடையாது. பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்திற்கு இந்த 2 பொருளை வாங்கி கொடுங்க. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட பனி போல விலகி போயிடும். கவலைப்படாதீங்க. இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்வும் சிவனருளாலும் மகா பெரியவாருளாலும் நல்லதே நடக்கட்டும்.